ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆமென், ஆமென். இந்த மாலை வேளையில் அவர் நம்மளோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தான் நம்மளோடு பேசுகிறவர். அவர் தான் நமக்கு அற்புதம் அடையாளங்களை செய்கிறவர். அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் யாவையும் செய்து முடிவார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்பின யாவரையும் அவர் கைவிட மாட்டார். அவர் யாவருக்கும் அற்புதம் செய்கிறவர். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. பைபிள் சொல்லப்பட்டது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஒருவர் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நமக்கு பலப்படுத்த ஒரு ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் உறுதுணையா இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறாரு. அவர் பலப்படுத்துகிறபடினால, அவர் நம்மளோடு கூட நடக்கிறபடினால, அவர் நம்மளோடு கூட பேசுகிறபடினால நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு பலவீனம் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் பலத்தின் மேல் பலனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த பவுல் என்பவர் பிலிப்பு சபைக்கு சொல்றாரு, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில உயர்வானாலும் சரி, என் வாழ்க்கையில தாழ்வானாலும் சரி, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனையானாலும் சரி, நான் என் தேவனுடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். என் இயேசுடைய நாமத்தை நான் அறிவித்துக் கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில எவ்வளவு இன்பங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பாரு. அவர் என்னை சிறப்படுத்தி கொண்டே இருப்பாரு. அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால எல்லாவற்றையும் செய்ய அவர் எனக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கார் என்று சொல்லியிருக்கிறாரு. அதற்கு மேல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிற்கும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், சாப்பிடவும் தெரியும். ஆனால் என்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறாரு, என்னை சிறப்படுத்த ஒருவர் இருக்கிறாரு. இதுவரையும் என்னை நடத்தி வந்தவர் இனியும் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி இந்த பவுலாகி இருக்கவர் எழுதியிருக்கிற பிரியமானவர்களே. இந்த பவுலுக்கு தேவன் அபரிவிதமான பலனை கொடுத்திருந்தாரு. இந்த பவுலுக்கு தேவன் வித்தியாசமான ஞானங்களை தேவன் கொடுத்திருந்தாரு. பைபிள்ல சொல்லப்படுற அநேக நடவடிக்கைகள் புத்தகத்தை பவுல் என்பவர் தான் எழுதியிருப்பாரு. பவுலுக்கு அவ்வளவான அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியான பலனை இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில பாடுகள் இருந்தது. அவரை அநேக முறை கல்லெறிந்தாங்க, அவர் அநேக முறை அவர் வாரினால் அடிக்கப்பட்டவராக இருந்தாரு. ஆனாலும் அவர் சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறாரு, என்னை சிறப்படுத்த ஒருத்தர் இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையானாலும் சரி அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால நான் பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அவர் என்னை பலப்படுத்துகிறபடினால நான் பயப்பட மாட்டேன். இன்று ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை நீங்க சுகவீனத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். எவ்வளவோ செலவழித்தாலும் என் வாழ்க்கையில பலவீனம் இருக்குது, எவ்வளவுதான் மருத்துவத்துக்கு போனாலும் என் வாழ்க்கையில வியாதி இருக்குது, என்னதான் நடந்தாலும் என் வாழ்க்கையில சோர்வு இருக்குன்னு ஒருவேளை நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகம் தருகிற சுகத்தை நான் தரப்போவதில்லை, நான் கொடுக்கிற சுகம் பரிபூரண சுகம், அது ஒரு நாள் உங்க வாழ்க்கையை விட்டு மாறாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏனென்றால் அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. இந்த மாலை வேளை தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வந்து உட்கார்ந்திருந்தீங்கன்னா ஆவியானவர் சொல்றாரு, உங்களை நான் பலப்படுத்த போகிறேன். இதுவரைக்கும் நீங்க பலப்பட்டு தான் இருந்தீங்க, ஆனாலும் தேவனுடைய வல்லமை இன்னும் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அவரை பலப்படுத்த 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 நம்முடைய வாழ்க்கையில கழுகுகளை போல சிறகடித்து பறக்கும்படியாக தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார்னா நம்ம சாதாரணமான காரியங்களை செய்ய மாட்டோம், அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை சாதாரண காரியங்களை செய்யும்படி நம்ம தெரிந்து கொள்ள, அசாதாரணமான காரியங்கள் நம்ம செய்யும்படி தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்காரு. நீங்கள் நானும் பலவீனமான பாத்திரம் தான் எனக்கு இயேசுவுக்கு தெரியும், நீங்கள் நானும் சோர்வான பாத்திரம் தான் எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் பலவீனம் இருக்கும் இயேசுவுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்குன்னு இயேசுவுக்கு தெரியும். நம்ம இந்த குழியில விழுகுவோம், இந்த குழியில விலக மாட்டோம் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும், உங்க வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் உங்களை பலப்படுத்தும்படி நான் உங்களுக்கு கூட இருக்க போகிறேன். ஆனாலும் உங்களை பலப்படுத்தும்படி நான் உங்களோடு கூட வசிக்க போகிறேன். நீங்க என்னை நோக்கி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரு, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி என் கூட ஒருவர் இருக்கிறாரு. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி என்னை தேற்ற ஒருவர் இருக்கிறாரு. அந்த தைரியத்தில் நான் ஓடுகிறேன், அந்த தைரியத்தில் நான் பேசுகிறேன், அந்த தைரியத்தில் நான் அற்புதம் செய்கிறேன். யார் என்னை கல்லெடுத்து எறிந்தாலும் சரி நான் எழும்பி திரும்பவும் ஓடுவேன். சேவானை கல்லெறிந்தார்கள், சேவான் மரித்து போனார். அதே போல பவுலை கல்லெறிந்தார்கள், பவுல் இறந்தார் என்று தூக்கி தெருக்களில் தூக்கி போட்டார்கள். ஆனா பவுல் அங்க இறக்கவில்லை. பிரியமானவர்களே, எழும்பி வந்து அதே தேசத்துக்குள்ள போய் திரும்பவும் சுவிசேஷத்தை சொல்லுகிறவராக பவுல் மாற்றப்பட்டார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையானாலும் சரி சுகப்படுத்த ஒருவர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவரை பலப்படுத்த என்னோடு கூட ஒருவர் இருக்கிறாரு. எப்பேற்பட்ட மரண பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி சுகப்படுத்த ஒருவர் இருக்கிறாரு. எப்பேற்பட்ட கண்ணீரின் பாதையா இருந்தாலும் சரி அதை சரி பண்ண ஒருவர் இருக்கிறாரு. எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் சரி அதை சரி செய்ய ஒருவர் இருக்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. அவர் பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் கழுகுக்கு ஒத்த பலனை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினால நீங்க எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, நீ எதற்கும் பலவீனப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இந்த பலவீனனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறது, இந்த சிச்சுவேஷனுடைய வாழ்க்கையை மாறவே மாட்டேங்குது நினைச்சீங்கன்னா இன்று சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறாரு. என் வியாதியை இயேசுவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு என்னோடு இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் இருக்கிற வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு என்னோடு இருக்கிறாரு. என்னுடைய கண்ணீர் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தேவன் அவருடைய கைகளில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறவர் இருக்கிறாரு. அன்னாள் என்பவள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய குறைவுகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவள் துக்கமா இருக்கவில்லை என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1:10 மேல வாசித்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பலவீனம் இருந்தது, அவளுடைய வாழ்க்கையில் குறைவு இருந்தது. எல்லாரும் அன்னாளை நிந்தித்தார்கள், கூட இருந்தவர்கள் அன்னாளை நிந்தித்தார்கள், சுற்றி இருக்கவங்க அன்னாளை நிந்தித்தார்கள். அன்னாளை பார்த்து சொல்றாங்க, உனக்கு நீ கற்பம் தரிக்க வாய்ப்பே இல்லை, உன் வாழ்க்கையில கற்பத்துக்கு என்ற காரியமே நடக்காது, உன் வாழ்க்கையில இகழ்ச்சி தான், உன் வாழ்க்கை பலவீனம் தான், நீ மலடிதான் என்று எல்லாரும் புறக்கணித்த போது, எல்லாரும் பலவீனப்படுத்தும் போது, எல்லாரும் ஒதுக்கும் போது அந்த மகளா இருக்கிற அன்னாள் இயேசுவின் சமூகத்தில் உட்கார்ந்தா, உலகத்தை படைத்த பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்தா. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், என் கண்ணீரை மாற்ற ஒருவரால தான் முடியும், என் கண்ணீரை மாற்ற ஏலியால முடியாது, என் கண்ணீரை மாற்ற பாஸ்டரால முடியாது, என் கண்ணீரை மாற்ற இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய கணவனால முடியாது, என்னுடைய தாய் தகப்பனால முடியாது, என்னுடைய தங்கையினால முடியாது, என்னுடைய அண்ணனால முடியாது. என்னுடைய வேதனையை மாற்ற ஒருவர் இருக்கிறாரு. அவருடைய சமூகத்தில் போய் நான் என்னுடைய குறைகளை வைக்க போறேன், அவர் என்னை மாற்றி விடுவார் என்ற எண்ணம் அன்னாளுக்கு இருந்தது. அன்னாள் ஓடி போய் நீங்க 10 மேல வாசித்து பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் அழுது கொண்டிருக்கிறார், அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த புலம்பல் கூட அந்த பாஸ்டருக்கு தெரியவில்லை, அந்த புலம்பல் கூட அங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த புலம்பலை என் தேவன் பார்த்தார். பக்கத்தில் சொல்லுங்க, என் புலம்பலை பார்க்க ஒருவர் இருக்கிறாரு, என் துக்கத்தை பார்க்க ஒருவர் இருக்கிறாரு. என் துக்கம் மனுஷனுக்கு தெரியாது, என் பலவீனம் மனுஷனுக்கு தெரியாது, என் சோர்வு மனுஷனுக்கு தெரியாது. ஆனா மனுஷனுக்கு தெரியாத ஒரு காரியத்தை தெரிஞ்ச ஒருவர் இருக்கிறாரு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. என்னை மாற்ற ஒருவர் இருக்கிறாரு. சில விஷயம் வாயை திறந்து வெளியே சொல்ல முடியாது, சில காரியம் வாயை திறந்து சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் இப்ப நடக்குதுன்னு சொல்லுவதற்கே கூச்சப்படுற சூழ்நிலை உட்கார்ந்திருக்க மகளே, உட்கார்ந்திருக்கிற மகனே, உன்னுடைய வேதனை அறிய ஒருவர் இருக்கிறாரு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நான் உன்னை பரிபூர்ண சுகத்தோடு என்னால் மாற்ற போகிறேன், உன்னை நான் பலப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறாரு. அவர் சொல்ற காரியம் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீங்க சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே சகலத்தையும் செய்து முடிப்பேன். வியாதியா இருந்தாலும் சொல்லுங்க, வறுமையா இருந்தாலும் சொல்லுங்க, கடனா இருந்தாலும் சொல்லுங்க, கவலையா இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ எனக்கு கவலை தான், இப்போ எனக்கு வேதனை தான், இப்போ எனக்கு துக்கம் தான். ஆனா எனக்கு ஒருத்தர் எனக்குள்ள இருந்து என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அவர் என்னை என் வாழ்க்கையை தலையிலாக மாற்றுகிறவர், அவர் என் வாழ்க்கையை மாற்றி என்னை சிங்காசனத்தில் உட்கார பண்ணுகிறவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தை என்ற ஒரு மகள் அன்னாள் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார். தேவன் நிந்தையை பார்க்கிறாரு. நிந்தையை பார்த்த உடனே அந்த அன்னாள் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவள் தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு வீடு திரும்பினதுக்கு அப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை. தன்னுடைய வேதனையை திரும்பி பார்க்கல, தன்னுடைய துக்கத்தை அவர் திரும்பி பார்க்கல, தனக்கு இருக்க நிந்தையை அவர் திரும்பி பார்க்கல, தனக்கு இருக்க மலடித்தனத்தை அவர் திரும்பி பார்க்கல.
பக்கத்துல சொல்லுங்க, இயேசு திரும்பி பார்த்தாரு, பிதாவாகிய தேவன் திரும்பி பார்த்தாரு. உன் பலவீனத்தை என் கையில ஒப்பு கொடுத்தே அல்லவா, உன்னுடைய சோர்வை என் கையில ஒப்பு கொடுத்தே அல்லவா, உன்னுடைய பிரச்சனையை என் கையில ஒப்பு கொடுத்தே அல்லவா, இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு எல்லாவற்றையும் மேன்மை உள்ளதாக செய்யும்படியாக தேவன் அன்னாலை நோக்கி பார்த்தாரு. அதே தேவன் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறாரு. உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லாமே இன்றைய நாள்ல இருக்கிற பலவீனங்களை ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் சுகமாய் மாற்ற போகிறார். காரணத்தை நன்றி செலுத்த வந்த மாலை வேளையில அவர் என்னை சுகப்படுத்துகிறவர், அவர் என்னை சிறப்படுத்துகிறவர், அவர் என் வியாதியை மாற்றுகிறவர். பலவீனம் தான், ஆனா என்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறாரு. அவர் என்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டாயிற்று. என்னாகும் 23:22 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு உண்டு. அவர்கள் சாதாரணமான மனிதர்கள், அவர்கள் அடிமைத்தனமாய் வாழ்ந்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையில சந்தோஷம் என்பதை பார்க்காதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில ஆனந்த களிப்பு என்று ஒன்றை பார்க்காதவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறாருன்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறாரு. ஏனென்றா இந்த பிள்ளைகள் பிரயாணம் பண்ணுகிற தூரம் பெரியது, இந்த பிள்ளைகள் ஓட வேண்டிய இடம் பெரியது. இந்த பிள்ளைகளால பலவீனமா இருந்தா இவர்கள் நான் சொல்லுகிற தேசத்துக்கு போக முடியாது, கானான் தேசத்தை இவர்களால் காண முடியாது. இவர்களுக்கு தக்க பலனை கொடுக்க வேண்டும் என்று தேவன் நியமித்தப்பட்டபடினால எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியேறும் போது தேவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தாரு. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். இன்னைக்கு சாக போற நிலைமையில இருந்தவனுக்கும் கர்த்தர் பலனை கொடுத்தாரு. அவன் அன்றைய சாகல, அவனுக்கு பலன் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, எல்லாரும் வாலிபர் இல்ல, எல்லாரும் முதியவர் இல்ல, எல்லாரும் சிறியவர் இல்ல, எல்லாரும் அவங்க வயதுக்கு தக்கதாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பலவீனத்தோடு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் விடுதலை செய்யும் போது, ஆண்டவர் வெளியே கூட்டிட்டு வரும்போது, ஆண்டவர் அவங்களுடைய தலைகளை உயர்த்தும் போது, அவங்களுடைய வாழ்க்கைக்கு நிந்தையை மாற்றும் போது, பலவீன இருக்கிற ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தேவன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருந்தார்னா, காண்டாமிருகத்துக்கு பலனை கொடுத்து அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாரு. யாரும் சோர்வா இருக்கவில்லை. பிரியமானவர்களே, தேவன் பலனை கொடுத்தாரு. ஒருவேளை நடக்க முடியாதவனுக்கு பலனை கொடுத்து அவனை நடக்க வைத்திருப்பாரு. பேச முடியாதவனுக்கு பலனை கொடுத்து அவரை பேச வைத்திருப்பாரு. ஏனென்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தங்களிடம் ஒன்றுமே இல்லாமல் வெளியே வருவதற்கு முன்பதாக அவர்கள் போய் எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள். எகிப்தியருக்குள்ள புல்ல போய் எல்லா தங்கத்தையும் வெள்ளியை பிடிங்கி கொண்டு வந்தார்களா? அப்ப வெள்ளியை தங்கத்தை பிடிங்கி கொண்டு வந்தா அங்க இந்த எகிப்தியெல்லாம் போனோனை கழட்டி கொடுத்திருப்பானா? அங்க ஒரு போராட்டம் உண்டாயிருக்கு, அங்க ஒரு கலவரம் உண்டாயிருக்கு, அங்க ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு, அங்க ஒரு போராட்டம் உண்டாயிருக்கு. ஆனாலும் எகிப்திய இஸ்ரவேலர்கள் தேவன் பலப்படுத்திருந்தபடினால, தேவன் பலத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்திருந்தபடினால எல்லாவற்றையும் போய் கொள்ளை அடிக்கும்படி தேவன் பலத்தை கொடுத்த. கண்ணன் சொல்லுத்தோமா, இதுவரையும் அடிமையா இருந்தவர்கள், இதுவரையும் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து அநேகருக்கு சம்பாதிச்சு கொடுத்த இஸ்ரவேலர்கள் அந்த தங்கத்தை உருக்கி அந்த எகிப்தியருக்கு கைவேலை செய்த இஸ்ரவேலர்களுக்கு தேவன் பலத்தை கொடுக்கும் போது அவர்கள் செய்த அனைத்து தங்கத்தையும் தேவன் அவர்களுக்கே பரிசாக கொடுத்து அவர்கள் இதுவரை சேர்த்து வைத்து எகிப்தியர் கொடுத்த யாவற்றையும் தேவன் கொள்ளையடிக்கும்படி செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தி தேவன் வெளியே கொண்டு வந்தாங்க. நடி சொல்லுத்தோமா, அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமான பலன் இல்லைங்க. நீங்க கர்த்தர் உங்க தலைகளை உயர்த்தும் நினைச்சிட்டாருன்னா சாதாரணமான பலன் அல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்துதான் அவர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறாரு. உங்களை சிங்கத்தின் பிள்ளையாய் மாற்றும்படிதான் தேவன் வல்லமையுள்ள இருக்காரு. நீங்க சாதாரணமான பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அல்ல, உங்களை வல்லமையுள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்கு. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்னாகும் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. என்னாகும் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய, சத்தமா வாசிங்க, அவர்கள்
தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சிக்கிற அளவுக்கு தேவன் பலனை கொடுத்திருந்தாரு. ஜாதிகள் அவங்க எகிப்து தேசத்துல போய் சத்துருக்களை கொல்லும்படிக்கு, சத்துருக்களில் இருந்த தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக் கொள்ளும்படிக்கு தேவன் பலத்தை கொடுத்திருந்தாரு. அவர்கள் எலும்புகளை அவளுக்கு நொறுக்கும் அளவுக்கு, மாம்சமா இருக்கிற எலும்புகளை நொறுக்கிற அளவுக்கு தேவன் இஸ்ரவேலுக்கு பலனை கொடுத்திருந்தாரு. தேவன் இஸ்ரவேலுக்கு பலனை மாத்திரம் கொடுக்கல, அவருக்கு பகலிலே மேகஸ்தம்பமாவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமா இருந்து அவளுக்கு இரவும் பகலும் தேவன் வழிகாட்டி நடத்தி வந்தார். பிரியமானவர்களே, அவர் இரவும் பகலும் நடந்து போய் கொண்டிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில பலவீனம் வரல, அவங்க சோர்ந்து போய் எங்க உட்கார்ந்து போகல, அவங்க பலவீனப்பட்டு எங்கே உட்கார்ந்து போகல. அவங்க கேட்டது, மோசேகிட்ட கேட்டது எல்லாமே, எனக்கு சாப்பாடு வேண்டும், எனக்கு தண்ணி வேண்டும், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் தான் சொல்லி மோசையோடு போராட்டம் பண்ணினார். ஒன்றிய என்னால் நடக்க முடியல, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, வியாதி வந்துருச்சு, என்னால் ஓட முடியல, நடக்க முடியலன்னு ஒருவர் கூட சொல்லலை. ஏனென்றால் அவங்களுடைய இருதயத்தையும் அவருடைய உடலையும் என் தேவனாய கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருந்தார். கடந்த நடி சொல்லுத்தோமா, அவங்களுக்கு வாய்க்கு சாப்பாடுனால தான் அவளுக்கு பஞ்சம் உண்டாயிடுச்சு. எதையாவது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிடுச்சு. நான் மாறாவா குடிக்க முடியாது, எனக்கு என்னுடைய வாய்க்குள்ள போறதெல்லாம் மதுரமா இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒன்றிய யாருமே என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லி போராட்டம் பண்ணல. எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி யாரும் போராட்டம் பண்ணல. எனக்கு காலில் செருப்பு வளர வேண்டும் என்று யாரும் போராட்டம் பண்ணல. எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய பலத்தினால் அவர்கள் கடந்து நடந்து அவர்கள் செங்கடலை கடந்து வந்து, அவர்கள் எல்லா பிரச்சனையும் கடந்து வந்து, யோர்தானை கடந்து போய் அவர்கள் எதை பிடித்து கொண்டார்கள்னா கானானை பிடித்து கொண்டார்கள். அவர்கள் கானானுக்குள்ள போய் சேர்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு நேரமும் ஒரு நிமிடி பொழுது பலவீனங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளவே இல்லை. பிரியமானவர்களே, தேவன் அவர்களை பலப்படுத்தி நடத்தி கொண்டே இருந்தார். கண்ணடி சொல்லுதோமா, கானான் என்கிற ஒரு தேசத்துக்கு போகிற வரைக்கும் அவர்களுக்கு பலன் இருந்தது. நீங்களும் பரலோகம் என்கிற ஒரு ஸ்தலத்துக்கு செல்கிற வரைக்கும் தேவன் உங்களை பலப்படுத்துகிறவர் இருக்கிறாரு. நீங்க மோட்சத்துக்குள்ள போகிற வரைக்கும் தேவன் உங்களை சிறப்படுத்துகிறவர் இருக்கிறாரு. எப்பேற்பட்ட வயதானாலும் சரி, எவ்வளவு இளைஞரானாலும் சரி, முதிர் வயதானாலும் சரி, உங்களை பலப்படுத்த ஒருவரால முடியும். எப்பேற்பட்ட வியாதியை இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, சொல்ல முடியாத வியாதி நமக்குள்ள இருந்தாலும் சரி, பலப்படுத்த ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னோட வியாதிக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென், ஆமென். நான் சந்தோஷமா வாழும்படியாக அவர் பூமிக்கு வந்தார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட பலத்தை தேவன் கொடுத்தாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, உபாகமம் 37 அதிகாரம் 4 வசனம், 34 அதிகாரம் 7 வசனம். தேவன் நீ ஒரு மனிதனுக்கு பலனை கொடுத்தார். எப்படிப்பட்ட மனிதன்? உபாகமம் 34 அதிகாரம் 7 வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் கண்கள் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. கரந்தண்டி சொல்லுத்தோமா, மோசே மரிக்கிற போது அவனுக்கு 120 வயது உள்ளவனாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இதே 80 வயசுல கூப்பிடும்போது அவன் சொல்லுவான், மோசே சொல்லுவாரு, நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன், என்னால பேச முடியாது, நான் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறேன், வேற யாராவது அனுப்பும் என்று மோசே கத்தட்டு சொல்லுவாரு. எனக்கு பதில யாரை வேணாலும் அனுப்புங்க, ஏன்னா என்னால முடியாது, எனக்கு வயதாயிருச்சு, என்னால ஓட முடியாது, என்னால இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியாது, என்னால் அவர்களிடத்துல போய் பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்க முடியாது, என்னுடைய வாய் குளறுகிறது என்று சொல்லி மோசே சொன்னாரு. ஆனா அதே மோசே 120 வயதா இருக்கும்போது என்ன குறையவில்லையா? கண்கள் இருளடையவில்லை, பலன் குறையவில்லை என்று எழுதியிருக்கு. இந்த 80 வயசுக்கு 120 வயசு இடையில 40 வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, 40 வருஷம் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிக்கிறாரு, 40 வருஷம் ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறாரு, 40 வருஷம் அவரோடு இடைப்பட ஆரம்பிக்கிறாரு, தேவனையே பட்சமா வைக்க ஆரம்பிச்சாரு, தேவன் சொல்லுகிற காரியத்தை செவி கொடுக்கிறவர் இருந்தாரு. எங்கும் மோசே தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரு, எங்கும் தேசுவுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே கீழ்ப்படுகிறவர் இருந்தாரு. சீனாய் மலையில ஏறும்போது
பிதாவாகிய தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தாரு. சீனாய் மலை 40 நாள் தேவன் அவரை பலப்படுத்தினாரு. 40 நாள் அவர் சாப்பிடல, 40 நாள் அவர் தூங்கினாரு தெரியல, 40 நாள் அவர் தண்ணி குடிச்சாரு தெரியல. 80 வயசுல தள்ளாடின மகன், 80 வயசுல ஆடுகள் மேய்ப்பதற்கு தள்ளாடினவர், ஆடுகளை ஓட்டுவதற்கு தள்ளாடினவர், நடக்கிறதுக்கு தள்ளாடினவர், பார்வனை பார்த்து பேசுனதுக்கு தள்ளாடினவர் 120 வயது ஆறுக்கும் போது பலன் குறையவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன சொல்லுதோமா? கண்கள் இருளாகவில்லை என்று எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை 80 வயதுல மோசைக்கு கண் இருளா இருந்திருக்கலாம். ஒருவேளை 80 வயசுல மோசையால நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் உள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் மோசையை எடுக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் மோசைக்கு நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லும்போது தேவன் ஒரு அவிர்விதமான பலனை மோசைக்கு தேவன் தருகிறார். பிரியமானவர்களே, அது சாதாரணமான பலன் அல்ல. அந்த கண் இருளடையாத ஒரு பலனை கர்த்தர் மோசைக்கு கொடுத்தாரு. பலன் குறையாத ஒரு இருதயத்தை தேவன் மோசைக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு வாலிபனை போல கர்த்தர் மாற்றினார். ஆமென். எப்படி மாற்றினாரு? ஒரு வாலிபனை போல தேவன் மாற்றினார். ஒருவேளை வயதாயிடுச்சு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை அப்படி பார்க்கிறவர் அல்ல, உங்களை பலம் உள்ளவர்களாக பார்க்கிற தேவன், உங்களை பலப்படுத்துகிற தேவன். அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிருபையினாலே, என்னை பலப்படுத்துகிற ஆவியானவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று மோசே சொல்றாரு. 80 வயசுல தள்ளாடுனவர் தான், 80 வயசுல பேச முடியாதவர் தான். ஆனா நான் சாகும்போது நான் தள்ளாடுகிறவனா அல்ல, நான் சாகும்போது பலவீனமுள்ளவனா அல்ல, நான் சாகும்போது என்னுடைய கண் இருளாகாமல் செத்து போவே, என்னுடைய வாழ்க்கையில பலன் இல்லாமல் பலவீனமானவனா அல்ல, பலமுள்ளவனா தான் போவேன் என்று சொல்லி தேவன் அவருக்கு அவ்விதமான பலனை கொடுத்தார். கணவனுடைய சொல்லுதும் அந்த பலனை இன்று தேவன் உங்க மேல் வைக்கிறாரு. தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார்ல. நீ 80 வயசு வரை ஒரே மோசைக்கு அழைப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். 80 வயசுக்கு மேல மோசைக்கு அழைப்பு வந்தது. 120 வருஷம் பலன் குறையல. இன்றைக்கு தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கிற பலன் உங்களுடைய வாழ்க்கையை முடிகிற அளவுக்கு, உங்களுடைய ஆத்மா எடுத்துக்கொள்கிற அளவுக்கு, உங்களுடைய ஆவி பரலோகம் போய் சேர்கிற அளவுக்கு தேவன் பலத்தை கொடுத்து நடத்துகிறவர். அது சாதாரணமான பலன் அல்ல, காண்டாம பலனை கொடுத்து அவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்போம், எடுத்து வாசிப்போம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையும் நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் புத்திரரில் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. எனக்கு 40 வயதா இருந்தது. காலேப் யோசுவாட்ட போய் ஒரு முறையிடுகிறாரு. அது எப்பேற்பட்ட முறையிடுதுன்னா, முதலாக மோசே காலேப்பையும் யோசுவாவையும் அவரோடு சேர்ந்த அநேகரை கானானை வேவுவாக்கும்படி அனுப்புவாரு. கானானை வேவுவாக்கும்படி அனுப்பும் போது காலேப்புக்கு வயது 40 வயதா இருந்தது. கானானுக்குள்ள போய் வேவு பார்த்துட்டு வந்து அநேகர் சொல்லுவாங்க, இதை கானானை நாம் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லுவாங்க. ஆனா காலேப்பும் யோசுவாவுமோ நம்ம கண்டிப்பா போனோம்னா கானானை சுதந்திரிச்சு கொள்ளலாம், கானான் நமக்காக வாசல் திறந்திருக்குது என்று உண்மையான சாட்சியை சொல்வார்கள். வாசிங்க 8ஆம் வசனம். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 40 வயசா இருக்கும்போது காலேப்புக்கு மோசே ஒரு ஆணையிட்டாரு. அவர் என்ன ஆணையிட்டார்னா, நீ கானான் தேசத்தை பார்த்துட்டு வந்துட்டே அல்லவா, அந்த கானான் தேசத்துல உனக்கு ஒரு பங்கை கொடுக்கிறேன். நீ எதை கால் மிதிச்சு அங்க போறியோ அந்த கால் மிதிக்கிற இடத்தை உனக்கு நான் சுதந்திரமாய் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி மோசே ஆணையிட்டு இருப்பாரு. இப்போ மோசே இறந்து விட்டாரு, யோசுவாவும் காலேப்பும் தான் இருக்கிறாங்க. ஏன்னா யோசுவாவின் சந்ததியும் காலேப்பின் சந்ததியும் தான் கானான் தேசத்துக்குள் போனது. அந்த காலேப்பு யோசுவாவை பார்த்து சொல்றாரு,
40 வயசா இருக்கும்போது மோசே எனக்கு ஆணையிட்டு சொன்ன தேசத்தை எனக்கு தர வேண்டும் என்று யோசுவாவிடம் வந்து சொல்லுவாரு. அந்த வசனங்களை கீழ் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். 40 வயசுல சொன்ன தீர்க்க தரிசனம் இப்ப சொல்றாரு, நான் கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டேன். அன்னைக்கு கர்த்தர் சொன்ன, மோசே சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இப்பொழுது 45 வயதாயிற்று, 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனா இருக்கிறேன். வாக்குத்தத்தம் சொன்னது எப்ப? 40 வயதா இருக்கும்போது. இப்போ வாக்குத்தத்தம் சொல்லி எத்தனை வருடம் ஆகிவிட்டது? 45 வருடம் ஆகிவிட்டது. ஆக மொத்தம் எத்தனை வருடம் ஆகிவிட்டது? 85 வருடம் ஆகிவிட்டது. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 45 வருடம் ஆகிவிட்டது. எனக்கு இந்த இடத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல நான் கால் மிதிப்பேன்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே மோசே எனக்கு கட்டளையிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. சத்தமா வாசிங்க, சத்தமா. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு. எந்த வயதில் இருந்த பலன் சொல்லுங்க? எந்த வயதில் இருந்த பலன்? 40 வயதில் மோசேயனை அனுப்பும் போது இருந்த பலன் இப்போ எனக்கு வயது 85 ஆகிறது. ஆனால் அந்த பலன் எனக்கு குறையவே இல்லை. அந்த பலன் எனக்கு மங்கவே இல்லை. அந்த பலன் என்னை விட்டு போகவே இல்லை. ஏனென்றா நான் என் தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் நடந்தபடினால, என் தேவன் சொன்ன காரியங்களை நான் செய்தபடினால, என் தேவன் சொன்னபடியே நான் நடந்தபடினால, என் தேவனுக்கு நான் உண்மையாய் இருந்தபடினால, கர்த்தருக்கு நான் உண்மையாய் போய் நான் கானான் தேசத்தை பார்த்துட்டு வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னபடினால 40 வயதுல தேவனுக்கு என்ன பலனை வச்சிருந்தாரோ அந்த பலன் 85 வயதாகி இவனுக்கு குறையவே இல்லை. 40 வயசு ஆயிடுச்சு, 45 வருஷம் ஆச்சு. நமக்கு பலன் எப்படி இருக்கும்? 40 வயசு இருக்கும்போது நமக்கு இருந்த பலன் 85 வயசுல இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? பக்கத்துல சொல்லுங்க. இயேசு என்னோடு இருந்தாருன்னா, பிதாவகே தேவன் என்னோடு இருந்தாருன்னா, ஆவியான என்னோடு இருந்தாருன்னா என் வாழ்க்கையில் பலன் குறையவே குறையாது. என் வாழ்க்கையில் புலம்பல் வரவே வராது. என் வாழ்க்கையில் பலவீனம் வரவே வராது. என் வாழ்க்கையில் மரண பயம் வரவே வராது. காலேப் சொல்றாரு, 40 வயசுல அனுப்புன மோசேயை அனுப்பும்போது என்ன பலன் இருந்ததோ அந்த பலன் இன்னும் எனக்கு குறையவே இல்லை. வசனத்தை வாசிங்க. மோசேயை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் நான் 40 வயசுல யுத்தம் பண்ணினேன். 40 வயசுல நான் என்னெல்லாம் யுத்தம் பண்ணணும், யாருடையெல்லாம் போய் யுத்தம் பண்ணணும், என் வாழ்க்கையில என்னோட உடம்புக்குள்ள எப்படிலாம் பலன் இருந்துச்சோ இப்போ எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு. அதுல ஒன்றும் குறையல. ஏனென்றா கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தாரு. கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டே இருந்தாரு. ஒருவேளை வயதா இருக்கலாம், ஒருவேளை நாட்கள் ஓடி இருக்கலாம், ஆனா அது வெளி தோற்றம் தான். என் வாழ்க்கையில 85 வயதானது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு வயதாகவே ஆகாது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு வயதாகவே ஆகாது. எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு வயதாகவே ஆகாது. அது என்னை இன்னும் பலப்படுத்தி கொண்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இன்னும் அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்றும் நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி
அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கர்த்தரை நன்றி செலுத்தமா உற்சாகமாக. இப்ப காலேப் கேட்கிறாரு, 40 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணினாரு, இப்ப எனக்கு வயசு 85, ஆனாலும் எனக்கு பலன் குறையில. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், கர்த்தர் என்னோடு வசிப்பாரானால், கர்த்தரை இன்னும் பலப்படுத்துவாரானால், கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அமேன், அமேன், அமேன். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, வயது 85 வயதா இருக்கிறவர், பலவீனமா இருக்கிறவர் எப்பேற்பட்ட இடத்தை கேட்க வேண்டும்? ஈஸியா போய் சுதந்திரிக்கிற மாதிரியான ஒரு இடத்தை கேட்க வேண்டும். சீக்கிரம் யாரை கொல்ல முடியுமோ, அந்த வயசுல யாரோட போரடிக்க முடியுமோ, அந்த வயசுல யாரோட யுத்தம் பண்ண முடியுமோ, அப்படிப்பட்ட இடத்தை தான் காலேப் கேட்டிருக்கணும். ஆனா காலேப் கேட்ட இடம் எப்படிப்பட்டனா, உயர மலை மேல் இருக்கிறதை கேட்கிறாரு. அப்ப காலேபுக்கு தெரியும், எனக்கு வயது ஒரு பிரச்சனை அல்ல, எனக்கு வயது ஒரு போராட்டம் அல்ல, எனக்கு வயது எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்க போவதல்ல. கர்த்தரினோடு இருக்கிறதா எனக்கு முக்கியம், அவரனை பலப்படுத்துகிறதா முக்கியம். நம்ம நினைப்போ 85 வயசாயிருச்சு, என்னால இங்க இருந்து வேடசுந்து நடந்து போக முடியாது, இங்க இருந்து என்னால திண்டுக்கலுக்கு போக முடியாது, பக்கத்தில் இருக்கிற இடத்த நான் சுதந்திரித்துக் கொள்றேன் என்று சொல்லுவோம். நமக்கு சொல்லுவோம், என்னுடைய உடம்பு சோர்வாய் போயிருச்சு, என்னால நடக்க முடியல, என்னுடைய உடம்பு சோர்வா போயிருச்சு, என்னால விசுவாசிக்க முடியல, என் வாழ்க்கையில பலன் இல்லாமல் போயிருச்சு, என்னால நம்ப முடியல, இயேசு செய்வார் என்பதே நான் நம்ப முடியல. 45 வருஷம் காத்திருந்த காலேப் பலன் குறையவில்லையா? 45 வருஷம் வாக்குத்தத்தத்தை பிடிச்சே வச்சிருந்தாரா? 45 வருஷம் பலவீனம் எப்ப பார்த்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி, அந்த மோசே சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு தேவன் செய்வாரு, தேவனுக்கு வாக்குத்தத்தம் கொண்டிருக்காரு, என் வாழ்க்கை மாறு, கர்த்தர் என் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நான் கானான் தேசத்துக்குள்ள போவேன். கானான் தேசத்துக்குள்ள போவது மாத்திரம் எனக்கு முக்கியம் அல்ல, கானான் தேசத்துல தேவன் எனக்கு ஒரு பங்கை வச்சிருக்கிறாரு. அந்த பங்கு மலையில இருந்தாலும் சரி, அந்த பங்கு பாதாளத்தில் இருந்தாலும் சரி, அந்த பங்கு இடுக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த பங்கு எனக்கு எட்டாத கனியா இருந்தாலும் சரி, கர்த்தரினோடு இருந்தா நான் அவர்களை துரத்தி அதை பெற்றுக்கொள்வேன். அதனடி சொல்லுத்தோமா, கர்த்தரினோடு இருந்தா அதை ஈஸியா என்னால பிடித்துக் கொள்ள முடியும். ஏனென்றா என் வாழ்க்கையில பலன் குறையல, என் கூட இருக்கிற பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினோடு இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கிடைக்கவில்லை சோர்ந்து போனாயோ, எனக்கு தேவன் இந்த ஆண்டு உனக்கு பலவீனம் இல்லாமல் நடத்துவார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் வந்தது. ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு பலவீனம் தான், இந்த வருஷம் ஃபுல்லாக நான் மெடிக்கலுக்கு தான் செலவழிச்சிருக்கேன், இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு அதிக செலவு தான் மெடிக்கலுக்கு ஆயிருக்கு, அதிக நேரம் நான் போய் ஆஸ்பத்திரிக்கு என் காசை விரயமாக செலவழித நினைக்கிறாயா? காலேப்போட விசுவாசம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென், ஆமென். பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார். பலப்படுத்துகிற இருக்கிறார், அவரை நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் நம்ம நடத்தி, அவர் வழி நடத்தி நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஆமென், ஆமென். அவர் சொல்லப்படுகிற வசனம், ஆகையால் கர்த்தர் 12ஆம் வசனம், அந்நாளில் சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனேக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். யோசுவா அதற்கு சரி எடுத்துக்கொள்னு சொல்லுவாரு. 14ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வாசிங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஹல்லேலூயா. எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த எப்ரோன் எப்படிப்பட்ட தேசம்னா, வாசிங்க, முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனேக்கிற்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். ஆமென். எப்ரான் எப்படிப்பட்டவனா இருந்தான்? பெரிய மனுஷனா இருந்தான். அப்ப பெரிய மனுஷனா எப்படிப்பட்ட மனுஷன்?
பராக்கிரமசாலி. பெரிய மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? அவனை வீழ்த்த முடியாது, அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அங்க போய் யாரு போரடிக்க முடியாது, அங்க போய் யார் என்ன பண்ண, அது அரணிப்பான பட்டணம் மலை மேல இருக்கிறதுக்குள்ள போய் சுதந்திரிக்க முடியாது. ஆனா சொல்லு பக்கத்துல சொல்லுங்க, வயது 85 உள்ள இருக்கிறவர் ஆவியானவர். வயது 85 பலப்படுத்துகிற கிறிஸ்து, உள்ள இருக்கிறது பலவீனா, ஆனா என் கூட இருக்கிறவர் ஆவியானவர். எனக்கு வயதா இருக்கலாம், என்னால நடக்க முடியாம இருக்கலாம், ஆனா என்ன பலப்படுத்துவர் இருக்கிறாரு. அது பயங்கரமான பட்டணம் தான். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஏனென்றால் நான் தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக நடந்து கொண்டிருக்கிறபடினால அதை சுதந்திரிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி அந்த மலைநாட்டை கேட்கல. பக்கத்தில் சொல்லுங்க, அந்த மலைநாட்டை 85 வயதில் சுதந்திரித்து கொண்டாருங்க காலேப். ஆமென், ஆமென். அவனுக்கு இருந்துச்சு, எனக்கு 40 வயசுல இருக்க பலன் இன்று இருக்குது. தேவனுக்கு அழைச்ச அழைப்பு இன்று இருக்குது. தேவன் முதலாவது என்னை எப்படி தெரிந்து கொண்டாரோ, முதலாவது என்னை எப்படி தாயின் கருவில் எடுத்தாரோ, நான் சேற்றில் இருந்த போது எப்படி என்னை தூக்கி விட்டாரோ, நான் பாவத்தில் இருந்த போது எப்படி என்னை தூக்கி விட்டாரோ, நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லும் போது நீதான் வேணும் நீதான் வேணும்னு சொல்லி மோசையை அழைச்சாரோ, அப்பயே எனக்கு அவர் என்னத்தை கொடுத்தாருன்னா, காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலனை கொடுத்து அவர் நடத்துறாரு. காண்டாமிருகத்துக்கு வல்லமையை கொடுத்து நடத்துறாரு. யாரும் என்னை சேதப்படுத்த முடியாத அளவுக்கு, யார் என்னை வீழ்த்த முடியாத அளவுக்கு, யார் என்னை தொட முடியாத அளவுக்கு தேவனை பக்குவமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை வயதாகலாம், ஒருவேளை நாட்கள் ஓடலாம், ஆனா சொன்ன வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறியே ஆகும். சொன்ன வாக்குத்தத்தம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடந்தே ஆகும். ஆமென், ஆமென். சொன்னவர் இறந்து போயிட்டாரு. மோசே சொன்னவர் இறந்துட்டாரு. யோசுவா பிரிக்கிறதுக்கு முன்பதாகவே காலேப் சொல்றாரு, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணது, எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எனக்கு மோசே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா பலன் குறையல. இப்பொழுது நான் சுதந்திரிக்க போறேன். அங்க எப்பேற்பட்ட மலைவாசிகள் இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் அதை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. ஏன்னா என் கூட இருக்கிற பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறாரு, அவரை நடத்துகிறவர். ஆமென், ஆமென். அவர் பலப்படுத்துகிறபடினால, அவர் என்னை வழி நடத்துகிறபடினால நான் சீக்கிரமாக போய் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பலவீனத்தையும் தேவன் பலனாய் மாற்றுகிறார். ஆமென். உங்களுக்கு இருக்க அவயங்களை அவர் பலனாய் மாற்றுகிறாரு. வயசானவங்களுக்கு தான் அவர் பலனை கொடுப்பாரா? இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது எதெல்லாம் குறைவாக இருக்கு அதெல்லாம் அவர் பலனாய் மாற்றுகிறாரு. தாவீதை பார்த்து சவுல் சொல்லுவார், நீ எந்த பலத்தோடு வருகிற, நீ யாரை நம்பி வருகிற, நீ சிறியவனா இருக்கிறீ சிறியவனா இருக்கிறேன்னு சொல்லுவார். அவன் சொல்லுவான், எனக்கு இந்த அப்பியாசம்லாம் வேணாங்க, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என் கூட இருக்கிற வல்லமை உள்ளவ, என் கூட இருக்கிற யுத்தத்தில் வல்லவ, என் கூட இருக்கிற பயங்கரமான பராக்கிரமசாலி, சரி நீ போப்பாமான்னு சொல்லும்போது தாவீது ஒரு தடியை எடுத்துட்டு போவாரு. தடி எடுத்துட்டு போகும்போது அங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கூழாங்கல் இருக்கு, கூழாங்கல்ல தடி எடுத்துட்டு போவாரு. அங்க ஒரு பெரிய கெட்சிக்கிற சிங்கம் போல கோலியாத் வந்து நிற்பாரு. நீ எந்த பலத்திலிருந்து வருகிறாய், நீ சிறியவனா இருக்கிறையே, நீ எப்படி வருகிறாய்? அவன் சொல்லுவான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறே, இராணுவங்களின் தேவனிடத்திலிருந்து வருகிறே. நீ நிந்திக்கிற, நீ என்னை பார்த்து சொல்ற நீ சிறுவன் என்று சொல்லுகிறாய், நீ என்னை பார்த்து சொல்ற நீ ஒன்றுக்கும் ஆவாதவன் என்று சொல்லுகிறாய், நீ சொல்லுகிற உனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிற. ஆனா நான் பலன் இல்லாதவன் தான், நான் சோர்வற்றவன் தான், நான் பொடியன் தான். ஆனா எனக்குள்ள இருக்கிற வல்லமையுள்ள பராக்கிரமசாலி அவர் இன்று உன்னை இவர்களுக்கு இரையாக கொடுப்பாரு. இன்னைக்கு உன் தலையை நான் துண்டித்து போடுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னா, அதே போல கோலியாத்தின் தலையை அவன் துண்டித்து போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து இலக்காரம் பண்ணுகிறாளா, நம்மளை பார்த்து சிறியவன் சொல்றாங்களா, நம்மளை பார்த்து உன் வாழ்க்கை இப்படியே போயின்னு சொல்றாங்களா? நீங்க சொல்லுங்க, நான் பலவீனமானவன் தான், நான் சாதாரணமான ஆள் தான். ஆனால் எனக்குள்ள இருக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவை, எனக்குள்ள இருக்கிற சேனைகளின் கர்த்தர், எனக்குள்ள இருக்கிற வல்லமையுள்ளவர், எனக்குள்ள இருக்கிற தேவன், இந்த உலகத்தை உருவாக்கினவர், அவர் சாதாரணமானவர் அல்ல. நீ என்ன உருவத்தை பார்க்கிற, என்னுடைய வயதை பார்க்கிற, நீ என்னுடைய மேல் இருக்கிற காரியத்தை பார்க்கிற, ஆனால் உள்ள இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்லங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அந்த சொல்லுதமா, உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களை பலப்படுத்துகிற, உங்களை உருவத்தை பார்த்து கேலி பண்றாங்களா, உங்களை உருவத்தை பார்த்து இலக்காரம் பண்றாங்களா, கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வல்லமையுள்ள தேவன், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா,
எலியா என்பவர் நேரா வர்றாரு. அவர் அதுக்கு முன்னதாக அவர் எப்படிப்பட்டவர், எங்க இருக்கிறாரு, எது செய்றாரு, எதுவுமே இல்லை. நேரா வந்து சொல்றாரு, வானத்தை பார்த்து மழையும் பனியும் பெய்யக்கூடாது, நான் சொல்லுகிற வரைக்கும் மழையும் பனியும் இந்த தேசத்தில் பெய்யக்கூடாது. ஏன் இந்த வைராக்கியம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மன்னிய தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்க, பாகால ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்க. எலியாக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியல. எலியா இதற்கு முன்பதாக வானத்தை அடைச்சதில்லை, இதற்கு முன்பதாக பனியை அடைச்சதில்லை, இதற்கு முன்பதாக சத்தன் உயிரோடு எழுப்பினதில்லை, இதற்கு முன்பதாக அற்புத அடையாளம் செய்தில்லை, இதற்கு முன்பதாக எலியா யார் என்றே தெரியாது, இதற்கு முன்பதாக எலியாவை பற்றி ஒரு காரியம் எழுதப்படலை. அங்கதான் எலியா 18ஆம் அதிகாரத்தில் வர்றாரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எலியா வந்த உடனே சொல்றாரு, வானத்தின் பனியையும் மழையையும் நிப்பாட்டுகிறேன். இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியாவோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குது? 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் தான். அதுக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணதே இல்லை, அதுக்கு முன்னாடி அற்புதம் செய்ததில்லை, அதுக்கு முன்னாடி மரிச்சவனை உயிரோடு எழுப்புனதில்லை, அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய அற்புதம் செய்யலை. அவர் வந்த ஊழியம், அவர் வந்த நாளில் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள மனிதனாக அவர் இருந்தார், நம்மை போல பலவீனம் உள்ள மனிதனாக இருந்தார். ஆனாலும் பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க, ஆனாலும் வானத்தில் மழையும் பனியும் பெய்யக்கூடாதுன்னு கருத்தா ஜெபம் பண்ணார். அவருக்கு தெரியும், நான் பலவீனமானவன் தான், நான் பாடுள்ள மனுஷன் தான், ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமையுள்ளவர். நான் சொல்லுகிறேன், இங்கே மழையும் பனியும் பெய்யக்கூடாது. நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல எந்த காரியமும் நடக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்நிய தேவனை ஆராதிக்கிறாங்க, அதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. எந்த டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணாத எலியா டைரக்டா சொல்றாரு, தேவன் அதற்கு பதில் கொடுக்க. நன்றி சொல்லுத்தோமா. நீங்க பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும் அவர் உங்களை பலப்படுத்துகிறபடினால நீங்க சொல்ற காரியத்துக்கு அவர் ஆம் என்றும் பதிலளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் கூட போய் சொல்லுவார், கிதியோன்ட்ட போய் தூதனானவர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்பொழுது கிதியோன் சோர்ந்து போய் கிதியோன் சொல்லுவார், நான் ஒரு விஷயம் தோலை தூக்கி போடவா, ஒரு விஷயம் அதை பனியாக மாற்றுறீங்களா, திரும்ப நான் தோலை தூக்கி போடவா, அதை காய வைக்கிறீங்களா, திரும்ப நான் ஒரு இதை தூக்கி போடவா, அதை செய்கிறீங்களா, இதை செய்கிறேன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு யுத்தத்துக்கு போகிறாரு. ஆனால் இங்கே எலியா எதையுமே பண்ணலை. ஏன்னா பலப்படுத்த ஒருவர் இருக்கிறாருங்க, எனக்குள்ள இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் சொல்லிட்டாருன்னா அது செய்து முடிப்பார். டைரக்டா போய் யுத்த களத்தில் நிக்கிற பக்கத்தில் சொல்லுங்க, டைரக்டா போய் யுத்த களத்தில் எலியா நிக்கிற முதல் காரியம், ரட்சிக்கப்பட்ட உடனே நிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ஆகாப்புக்கு முன்பதாக. ஆமென், ஆமென். எப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கொடுத்திருந்தாரு? சாதாரணமான பலன் இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்றோம் எலியாவின் ஆவி வரணும், எலியாவின் ஆவி வரணும். எலியாவின் ஆவி எந்த அற்புதத்தையும் பார்த்து வரல, தனக்குள்ளே இருக்கிற பலத்திலிருந்து வந்தது, தனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்திலிருந்து வந்தது, தனக்குள்ளே தேவன் மேல வைத்திருக்கிற அன்பினால வந்தது. வந்த உடனே நிற்கிறாரு. நான் சொல்றேன், மழையும் பனியும் பெய்யக்கூடாது. நம்மை போல பாடுள்ள மனுஷன் அந்த எலியா சொல்லும் போது தேவன் அப்படியே செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பாடுள்ள மனுஷனாக இருக்கிறீங்களா? நீங்கள் பலவீனமான மனுஷனாக இருக்கிறீங்களா? ஆனால் உங்கள் வாயின் வார்த்தையை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினீர்களானா, நீங்கள் கர்த்தருக்காக வல்லமையில் நின்றீர்களானா, உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கையிலும் தேவனுடைய சாயல் தெரிஞ்சதானா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆம் என்றும் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிற கதை நடி சொல்லுத்தோம். அந்த மாலை வேளையில் அவர் பலப்படுத்துகிற தேவன், அவர் சிறப்படுத்துகிறவர். அது வரைக்கும் எலியா யார் என்று தெரியல. அந்த எலியாவுக்கு ஒரு பலவீனம் வந்தது. வாசிங்க, அந்த பலவீனம் எப்படி அவர் மேற்கொண்டார்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது.
அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். அவன் சூரச்செடிக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு முன்பதாக ஆகாவுடைய மனைவி எசபேல் எவ்வளவோ கரைத, நீங்க இவருக்கு இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு செய்த அதே காரியத்தை இன்னைக்கு நான் உனக்கு செய்ய போறேன்னு சொன்ன உடனே எலியாவின் ஆவி கலங்கி, நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூரச்செடி நடுவில் வந்து படுத்துக்கொள்கிறாரு. பலவீனத்தோடு படுத்துக்கொள்வார். என் ஆவியை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக, அதனால நான் சொல்கிறேன், என் ஆவியை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல, என்னை கொள்வதற்கு ஆள் வருகிறது, நான் அதை நான் மேற்கொண்டு போவதற்கு எனக்கு பலன் அல்ல. எசபேல் கொள்வேன்னு சொல்லிட்டா, அதை எப்படி நான் தாண்டி போவது எனக்கு பலன் இல்லை. என் பிதாக்களை பார்க்க நல்லவன் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூரச்செடியின் மத்தியில் படுத்துக் கொள்கிறான். ஆனால் பக்கத்தில் சொல்லுங்க, பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தூதன் அனுப்புவாராம். நீங்கள் பலவீனமாக இருக்கும் போதெல்லாம் ஒரு தூதன் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி தேவன் அனுப்புவார். ஒருவேளை நம்முடைய கண்கள் அதை பார்க்காம இருக்கு, தேவன் நம்ம பலவீனமாக இருக்கும் போதெல்லாம் ஒரு ஆட்களை அவர் அனுப்பி நமக்கு சுகப்படுத்துகிறவர் இருக்காரு. நம்ம பலவீனமாக இருக்கும் போதெல்லாம் அவர் நம்மளை தேற்றுகிறவர் இருக்காரு. நம்ம பலவீனமாக இருக்கும் போதெல்லாம் அவர் நம்மளோட பேசுகிறவர் இருக்காரு. நம்ம அப்பான்னு கூப்பிட்டா போது அவர் உடனே வந்து மகனேன்னு சொல்லி நம்ம அருகில் இருப்பாரு. நம்ம அது தெரியாம தான் சுற்றி இருக்கவங்கள பார்த்து எனக்கு அது வலிக்குது இது வலிக்குது, என் வாழ்க்கையில தேவன் நன்மை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்போ எலியா சாக வேண்டும் என்று படுத்துக் கொண்டிருக்கிறாரு. ஆனா தேவன் அவனை போஷிக்கும்படி தூதரை அனுப்புறாரு. முதலாவது ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி அவருக்கு உணவு கொடுக்கிறாரு. சாப்பிட்டு விட்டு தூங்குகிறான். அப்பொழுது அடுத்த வசனம் வாசித்து பாதி 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து, எல்லாரும் வாசிக்கணும், அப்பொழுது சத்தமா, அப்பொழுது அவன் எழுந்திருந்து, சத்தமா, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். சாக வேண்டும் என்று நினைச்சவன், நான் பிதாக்களை பார்க்கல நல்லவள் என்று சொன்னவன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னவன், இப்போ தூதர்கள் வந்து போஷிக்கிறாங்க. தூதர்கள் வந்து போஷித்ததுக்கு அப்புறம் முதல் தடவை போஷிக்கிறாரு, சாப்பிட்டு தூங்குறாரு. ரெண்டாவது தடவை வந்து கொடுக்கிறாரு தூதர், அதையும் சாப்பிட்டு அந்த தூதர் சொல்றாரு, நீ பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம் என்று சொல்லி அவனுக்கு உணவு கொடுக்கிறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 40 நாள் இரவும் பகலும் அவன் கொடுத்த பலத்தினால். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும். அப்ப அந்த போஜனம் எப்படிப்பட்ட போஜனம்? ஆவிக்குரிய போஜனம். அந்த போஜனம் எப்படிப்பட்ட போஜனம்? பலப்படுத்துகிற போஜனம். அந்த போஜனம் எப்படிப்பட்ட போஜனம்? 40 நாள் இரவும் பகலும் நடக்கும்படியாக தேவதூதனுக்கு தேவன் அருளி, நீ போய் எலியா கிட்ட கொடு, இந்த போஜனம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அவன் ஆவியை மாற்றுகிறதா இருக்கு. இந்த போஜனம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அவன் 40 நாள் இரவு 40 நாள் பகலும் நடக்க வேண்டும். 40 நாள் நடக்கிற அளவுக்கு தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நினைச்சது எலியா நினைச்சது சாகணும், எலியா நினைச்சது பலவீனம், எலியா நினைச்சது எப்படியாவது இந்த பூமியை விட்டு போயிடணும். ஆனா தேவன் கொடுத்தது பலன். பக்கத்தில் சொல்லுங்க, பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு சத்துவத்தை பெருக பண்ணி அவனை நடத்துகிற தேவனை நம்ம ஆராய்த்து கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாள் இரவு பகல் நடந்து போனாராமா, சோர்வு இல்ல. 40 நாள் இரவு பகல் நடந்து போனாரா, சாப்பாடு இல்ல. 40 நாள் இரவு பகல் நடந்து போனாரு, தண்ணீர் இல்ல. ஏனென்றால் ஆவியானவரே ஜீவ ஊற்றாக அந்த எலியாவுக்கு கூட இருந்தாரு. ஆவியானவரே பலனாக அவன் கூட இருந்தாரு. ஆவியானவரை இரவு பகல் நடக்க வச்சாரு. அந்த ஆவியானவருக்கு நமக்குள்ள இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவும் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு நேராக கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு
கொண்டு போகப்பட்டாரு. 40 நாள் அவர் யாரை பலப்படுத்தினது? வாசிங்க மார்க் 1 அதிகாரம் 13 வசனம். மார்க் 1:13. இயேசுவுக்கும் ஒரு பலன் தேவைப்பட்டது, இயேசுவுக்கும் ஒரு சத்துவம் தேவைப்பட்டது. வாசிங்க மார்க் 1:13. அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் வாசிங்க சத்தமா, தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள். தேவதூதர்கள் இயேசுவை பலப்படுத்தினார்கள். தேவதூதர்கள் அவரை இரவும் பகலும் கூட இருந்து அவரோட பேசிக் கொண்டிருந்து அவருக்கு பலவீனம் இல்லாமல் சோர்வு இல்லாமல் பிசாசினால் சோதிக்கப்படும் போது தேவதூதர்கள் இயேசுவோடு இருந்து 40 நாள் இரவும் பகலும் தேவாதி தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பலப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. நடி சொல்லுத்தோமா உற்சாகமாக கலந்துட்டு 40 நாள் தனிமையா நீங்க இருந்தீங்கன்னா பக்கத்துல தேவதூதர்கள் நமக்கு பக்கபலமா இருப்பாங்க. தேவதூதர்கள் நமக்கு பலனை கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. தேவதூதர்களுக்கு தேவன் நமக்கு நியமிச்சு இந்த பிள்ளை பலவீனமா இருக்குது, நீ போய் தேற்று மகனே. இந்த மகள் பலவீனமா இருக்குது, அந்த மகளை சுகப்படுத்து மகளே. இந்த மகள் பலவீனமா இருக்குது, அந்த மகள்கிட்ட போய் பேசு, இயேசு இருக்கிறாரு, அவர் சுகப்படுத்துவார் போய் காதுல சொல்லுன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவர் பணிவிடை ஆவியை கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு பிசாசினால் சோதிக்கும்படி தனியாக 40 நாள் வனாந்தரத்துக்கு போனாரு. தனியாக போனார்னு சொல்லப்பட்டிருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, தனியா போல கூட தேவதூதர்கள் இருந்தாங்க. அது மனிதனுடைய கண்களுக்கு தெரியாது, ஆவிக்குரியவர்களுக்கு தான் தெரியும். நான் சோர்ந்து போனாலும் தட்டி எழுப்ப எனக்கு ஒரு பணிவிடை ஆவியை வச்சிருக்கிறாரு. என் ஆவி சோர்ந்து போனால் எழுப்பும்படி இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு. நான் தனிமையான ஆள் இல்லை, என் கூட அநேகரை கத்தர் வச்சிருக்கிறார். அந்த நன்றி சொல்லுத்தோமா. அந்த தேவன் இன்று உங்களை பலப்படுத்த போற நிறைய காரியம் இருக்காது நமக்கு போது. தேவன் உங்களை பலப்படுத்துகிற பிரியமானவர்களே. பவுலை கத்தர் பலப்படுத்தினாரு, அண்ணால கத்தர் பலப்படுத்தினாரு, காலேபை கத்தர் பலப்படுத்தினாரு, மோசையை கத்தர் பலப்படுத்தினாரு. கடைசியாக சிம்சோனையும் கடைசி நேரத்தில் கைகள் தள்ளாடி போனவர், கண்கள் பிடுங்கப்பட்டவர், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர், எல்லாரும் அவனை கொல்லும்படியாக கண்களை பிடுங்கி அவனை ஒரு ஸ்தலத்தில் வச்சு அவனை கொல்லும்படியாக வச்சிருக்கிறாங்க. ஆனா அவன் கடைசியாக சொல்றேன், தேவனே என்னை இந்த ஒரு விஷயாக நினைத்தலும் என்று சொல்லும்போது பயங்கரமான வல்லமையுள்ள பலன் அந்த சிம்சோன் மேல இறங்கி வந்தது. இதுவரையும் இல்லாத பலன் அந்த சிம்சோன் மேல இறங்கி வந்தது. அவன் உயிரோடு இருக்கும்போது கொன்னவர்களை காட்டிலும் அவன் கடைசி நேரத்தில் கொன்னவர்களுடைய கணக்கு அதிகமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட பலனை கர்த்தர் சிம்சோன் கொடுத்திருந்தாரு. அந்த பலனை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க இப்ப தைரியமா சொல்லுங்க, என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினாலே, என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடைய. எல்லாரும் எழுமின்று கொண்டு வரும் அந்த மாலை வேளையில நேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானனே இயேசுவே நாமத்தில் ராஜா, நல்ல வேலை நம்மை நோக்கி பார்க்க ராஜா. காலேபுக்கு 85 வயது நல்ல ஒரு பலனை கொடுத்தீரே ராஜா. இயேசுவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தீரே ராஜா. மோசேக்குடைய கண்கள் இருளடையவில்லை ராஜா, அவன் பலன் குறையவில்லை என்று எழுதப்பட்டிருக்க ராஜா. இயேசுவே நாமத்தில் தாவீதுக்கு பலனை கொடுத்தீரே ராஜா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுங்க ராஜா. வியாதியை நினைச்சு பயந்து போன பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க ராஜா. வாழ்க்கையை நினைச்சு பயந்து போன பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க ராஜா. சத்துவம் இல்லாமல் நினைக்கிற பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுங்க ராஜா. அவங்களோட வாழ்க்கையில பலன் இயேசுவின் நாமத்தில் ராஜா அதிகரிக்கட்டும் என்று செபிக்கிற ராஜா. நீரே இறங்கி வருவீராக. எப்படி இஸ்ரவேலுக்கு காண்டாமிருகத்துக்கு பலனா இருந்தீரே ராஜா, அந்த பலன் இயேசுவின் நாமத்தை பார்க்கிற கேட்கிற யாவருக்கும் இறங்கி வரட்டும் என்று செபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும்